குருவே சரணம் நிகழ்ச்சியில் எண்ணற்ற மகான்களை நாம் நித்தமும் தரிசனம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த மகான்களுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம், ஆசீர்வாதம் அது நமக்கு கிடைச்சாலே நம்மளாம் குருவருள் பெற்றவர்கள் ஆகிவிடுவோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு சிறப்பாக அமையணும், இந்த வாழ்க்கை நல்ல விதமாக பூர்த்தியாகணும், அதாவது பூரணம் அடையணும் அப்படின்னா அதற்கு குருவின் வழிகாட்டுதல் தேவை இல்லையா? நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா, ஒரு தொலை தேசத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்ம அங்கே போகிறதுக்கு எது நமக்கு வசதியாக இருக்குது அப்படின்னா நாம் எடுத்து செல்கிற செல்வம், பணம். அதே போல் இந்த வாழ்க்கை நல்ல விதமாக போகணும், எந்த விதமான கஷ்டம் இருக்கக்கூடாது, துயரம் இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு என்ன வேணும்? குரு வேணும். அதனால தான் இந்த மகான்களை நம்ம பார்க்குறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் குழந்தைவேல் சுவாமிகள், திருக்கச்சூர் குழந்தைவேல் சுவாமிகள். திருக்கச்சூர் அப்படிங்கிற ஊர் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய மார்க்கத்தில் சிங்கப்பெருமாள் கோவில்னு ஒன்று வரும், மறைமலை நகர்னு ஒன்று வரும். அந்த ரெண்டு இடத்துலேருந்தும் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கச்சூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. ரொம்ப அற்புதமான திருத்தலம் திருக்கச்சூர். இதுவரைக்கும் அந்த திருத்தலத்திற்கு செல்லாதவர்கள், அங்கே இருக்கக்கூடிய இறைவனை தரிசிக்காதவர்கள் திருக்கச்சூருக்கு ஒரு முறை போய் அங்கே இருக்கிற ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுங்க. இங்கே 2 கோவில் இருக்கு. 2 கோவில் இருக்கு. ஆலக்கோவில் அப்படின்னு கீழே, இன்னொன்று மலைக்கோவில்னு ஒன்று. ஆலக்கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன் கச்சபேஸ்வரர். மலைக்கோயில் இருக்கக்கூடிய இறைவன் பேர் மருந்தீஸ்வரர். மலைனா மலை கிடையாது, சும்மா கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும், சமவெளி மாதிரி தான் இருக்கும். மலைக்கோயில்னு சொல்லுவாங்க. அந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை சுற்றி ஒரு வலம் வருவது அத்தனை விசேஷம். எந்த கோவில்? மலைக்கோவில். அந்த ஈஸ்வரன் பேர் மருந்தீஸ்வரன் சொன்னேன். மருந்துன்னா என்ன? நமக்கு ஒரு நோய், ஒரு பிணி வந்த நமக்கு மருந்து தேவைப்படுகிறது, ஔஷதம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. இந்த இறைவனுக்கு ஔஷதேஸ்வரர் அப்படிங்கிற பேரும் இருக்கு. இந்த இடத்துல கிரிவலம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள், அங்கே நடமாடக்கூடிய சூட்சுமமான சித்தர்கள், இவர்களது ஆசி கிடைப்பதனால அந்த கிரிவலம் திருவண்ணாமலைக்கு அடுத்து வெகு சிறப்பாக போற்றப்படுகிறது. இன்னொரு கோவில் ஆலக்கோவில்னு சொன்னேன். அந்த கோவிலில் கச்சபேஸ்வரர். அந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு ஈஸ்வரன் பேர் விருந்திட்ட ஈஸ்வரர்னு பேர். இந்த திருக்கச்சூர் திருத்தலத்தோடு தொடர்புடையவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சைவ நால்வர்கள் சொல்லுவோம் இல்லையா, அதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஏன் இந்த திருக்கச்சூர் தலத்தை பற்றி இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சித்தரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த திருத்தலத்தோட சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் அந்த சித்தரை நம்ம தரிசனம் பண்ணுறதுல பிரயோஜனம் இருக்காது. விருந்திட்ட ஈஸ்வரன் ஒரு ஈஸ்வரர். என்ன காரணம்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருக்கச்சூர் தலம் வழியாக வருகிற போது ஒரு மதிய நேரத்தில் அயற்சியினால், பசியினால் ஒரு இடத்துல அக்கடான்னு உட்கார்றார், சோர்ந்து போய் உட்கார்றார். அவருக்கு உணவு தேவை. இங்கே இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்ணுறார்? வீடு வீடாக போய் ஒரு முதியவர் கோலத்தில் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கொடுக்குறார். அதனால் விருந்திட்ட ஈஸ்வரன் பேர். இதுதான் திருக்கச்சூர். இந்த திருக்கச்சூரில் 2 மகான்கள் சமாதி காணப்படுகிறது. ஒன்று இப்போ நம்ம தரிசனம் பண்ணுற குழந்தைவேல் சுவாமிகள், இன்னொன்று வீராசாமி சுவாமிகள், சத்குரு வீராசாமி சுவாமிகள். அவரே அடுத்து பார்க்க இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, குழந்தைவேல் சுவாமிகள். இந்த சுவாமிகளோட சமாதி இங்கே தான் இருக்குது. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா, படப்பை. அந்த காலத்தில் தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரம் பிரதானமான தலைநகரம். சென்னையும் அந்த தொண்டை மண்டலத்திற்கு உட்பட்டது.
அதில் இருக்கிற ஒரு இடம் படப்பை. இன்றைக்கி பார்க்குறோம்லையே, தாம்பரத்திலிருந்து படப்பை பார்க்குறோம். ஒரு உரகடம் செல்லக்கூடிய மார்க்கத்தில் படப்பை. அந்த படப்பையில் தான் இந்த குழந்தைவேல் சுவாமிகள் பிறந்தார். இவர்களது குலத்தொழில் என்ன அப்படின்னா நெசவு நெய்தல். அதான் அவர்களுடைய குலத்தொழில். இந்த மகானது சிறப்பியல்புகளை பற்றியும், குருவே சரணத்தில் எந்த அளவுக்கு இவரது பங்கு, எந்த அளவுக்கு இவரை போற்றினார்கள் என்பதை பற்றியும் நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.